கடந்த 35 வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க ஏன் இதை பற்றி பேசவில்லை? கொலைகளில் ஜேவிபியிற்கு பங்கு இருக்கிறதா? ஏற்று சற்று முதல் ரணில் விக்ரமசிங்க அறிந்த விடயம் என்ன? அவர் மீது வழக்கு தொடரப்படுமா அல்லது குடியுரிமை பறிக்கப்படுமா? ரணிலுக்கு மட்டுமன்றி சஜித் பிரேமதாசாவிற்கும் இதனுடைய தாக்கம் செலுத்தப்படுமா? தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு இராணுவத்தினரால் உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கான நீதி என்ன? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் அல் ஜசீரா ஊடகத்திற்கு கொடுத்து அந்த சில விடயங்கள் தற்போது இந்த பட்டலந்து விவகாரத்தை மீண்டும் பேசு பொருளாக மாற்றியிருக்கிறது. இந்த நிலையில் பட்டலந்து சம்பவம் குறித்த விசாரணை ஆணைக்குழுவிற்கு 200 பக்கங்கள் கொண்ட அறிக்கை இன்றைய தினம் அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. இந்த அறிக்கை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற இருப்பதாகவும், அதாவது மே மாதத்துல இடம்பெற இருப்பதாகவும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான தெரிவுக்குழு இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபருக்கும் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அது தொடர்பான விவாதங்கள் 2 நாட்கள் நடைபெற காத்திருக்கின்றன. எனவே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக அரசாங்கத்தினூடாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நிலையில இந்த நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார் என்ற செய்தி நேற்றைய தினம் அடிபட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஒரு சிறப்பு அறிக்கை நீண்ட ஒரு சிறப்பு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த அறிக்கையில அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று பல்வேறுபட்ட விடயங்களை அந்த அறிக்கையில சொல்லி இருக்கின்றார். பட்டலந்து அறிக்கை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக தன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ரணில் விக்ரமசிங்க மறுத்திருக்கின்றார். இது தொடர்பில் தன்னை ஒரு சாட்சியாக மட்டும்தான் அந்த ஆணைக்குழு அழைத்ததாக கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையில பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அறிக்கையில் அவர் என்ன விடயங்கள் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா 1987 ஆண்டுல இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு, அதாவது ஜேவிபி என்று அழைக்கப்படுகிற மக்கள் விடுதலை முன்னணியினால இந்த நாடு முழுவதும் வன்முறையினால சூழ்ந்திருந்ததாக சொல்லி இருக்கின்றார். அந்த நேரத்துல தான் ஜெயவர்தனவே இந்த நாட்டினுடைய முக்கியமான இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார் என்று கூட அவர் அந்த அறிக்கையில சொல்லி இருக்கின்றார். பியக்கமா பகுதியில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், டீசல் மின் உற்பத்தி நிலையம், மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வர்த்தக மண்டபம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றை பாதுகாக்க ராணுவ துருப்புக்கள் தான் அந்த இடங்களை பாதுகாப்பதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில பாதுகாப்பு படையினர்கள் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கூட்டத்தாபனத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்டுள்ள கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் வழங்குவதற்கு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையில தான் இலங்கை மின்சார சபையினுடைய அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகள்ல தங்க வைக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையில சொல்லி இருக்கின்றார். அந்த வன்முறை காலகட்டத்தில் சபுகஸ்கந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டு காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டதாக சொல்லி இருக்கின்றார். அப்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக ரஞ்சன் விஜயவர்தன தன்னை அழைத்து வீட்டு வளாகத்தில் உள்ள காலியாக உள்ள வீடுகளை ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு, அதாவது பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டதாக கூட ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். கழனி காவல் கண்காணிப்பாளராக இருந்து நலின் தொல்கொடவிடம் இதற்கான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்கின்றார். இந்த காலகட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர், கூட்டுறவு சபை உறுப்பினர் ஒருவர், ஒரு காவல்துறை சார்ஜென்ட் உள்ளிட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் தான் மற்றும் ஒரு மாகாண சபை உறுப்பினர்களுடைய வீடும் தாக்கப்பட்டதாக சொல்கின்றார். வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலம் அந்த நாட்டினுடைய அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்யத்தான் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் அப்போதைய நாட்கள்ல அந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருந்ததாக சொல்லி இருக்கின்றார். 1994 ஆண்டுக்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிப்பதற்காக தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு
ஜனாதிபதி ஆணைக்குழுவை வந்து நியமித்ததாக சொல்லி இருக்கின்றார். அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர். நான் அங்கு ஒரு சாட்சியாக மட்டுமே சென்றிருப்பதாக அழைக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். அந்த நேரத்திலுடைய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். இந்த நிலையில அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த ஆணைக்குழு வந்து முழுமையாக ஒரு அரசியல் சேறுபூசல நோக்காக கொண்டு செயல்படும் மாத்திரம்தான் இந்த ஆணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி வந்து தோல்வியைத்தான் தழுவிக்கொண்டது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். ஆணைக்குழுவினுடைய அறிக்கை முடிவுல வந்து ஒரு அமைச்சராக காவல் கண்காணிப்பாளர் காவல் அதிகாரிகளுக்கு வீட்டு வசதி வழங்குவது தவறு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்லி இருக்கின்றார். வீடுகளை வந்து ஒரு காவல்துறை அதிபரிடம் ஒப்படைத்து அதன் பின்னர் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதே மிகச்சரியானதாக ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு நடைமுறை அந்த காலத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஒரு செயலுக்கு காவல் கண்காணிப்பாளராக இருந்த நளின் தொல்கொடவும் தானும் வந்து ஒரு மறைமுகமான பொறுப்புன்னு சொல்லித்தான் ஆணைக்குழு அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுடைய அறிக்கையில வந்து அல்லது அந்த ஆணைக்குழு வந்து சொல்லியதாக கூறியிருக்கின்றார். அதன்படி அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற விடயங்களுக்கு தான் இதற்கு பொறுப்பு அல்ல என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க வந்து சொல்லியிருக்கின்றார். 1988 ஆண்டு காலகட்டத்தில் வந்து ஜேவிபி மேற்கொண்ட ஏராளமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான முடிவுகள் மற்றும் அவதானிப்புகள் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில வந்து உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இதன் பின்னணியும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லி இருக்கிறார். அதாவது அந்த கொலைகள் வந்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பான பின்னணிகள் அந்த ஆணைக்குழு வெளியிட்டு அன்றைய காலத்தில் வெளியிட்டு அந்த அறிக்கையில தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். மேலும் இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில வந்து இந்த 3வது அத்தியாயத்தில ஜேவிபி அன்றைய காலத்தில் செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான விடயங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். இதை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தனக்கும் பொருத்தமில்லை, தனக்கும் அதற்கும் எந்த ஒரு விடயமும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கின்றார். அந்த அறிக்கையை வந்து முழுமையாக நிராகரிக்கின்றேன் என்று சொல்லியும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை வந்து மறைப்பதாக யாரும் வந்து குற்றம் சாட்ட முடியாது என்றும் சொல்லி இருக்கின்றார். 2000 ஆண்டிலிருந்து நாடாளுமன்ற அமர்வுகள் அறிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த விடயத்துல வந்து யாரும் வந்து விவாதம் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபி அப்படி ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கவில்லை. பலர் அந்த அறிக்கையை வந்து ஏற்கவில்லை. எனவே நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் ஒரு குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார். மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை வந்து விவாதிக்கும் ஒரு பாரம்பரியம் இந்த நாட்டிலோ அல்லது பிற நாடாளுமன்றங்களிலோ இல்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் வந்து அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிச வந்து தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பை வெளியிட்டதன் பிற்பாடுதான் அமைச்சரின் இந்த கருத்து வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாக கூட நலிந்த ஜேதிச வந்து சொல்லியிருக்கின்றார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் மாதம் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதேவேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை வந்து நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக கூட இந்த அறிக்கை வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் அனுப்ப உள்ளதாக கூட தெரிவித்திருக்கின்றார். அதன்படி சட்டமா அதிபருக்கு அனுப்பவும் பட்டிருக்கிறது. இதேவேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழு வந்து நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூட கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் வந்து விவாதத்திற்கான திகதியை வந்து அரசாங்கம் வந்து முடிவு செய்துள்ளதாக கூட அமைச்சர் வந்து
வந்து இதன் போது குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த பட்டலந்து சம்பவம் குறித்து ஏற்று சற்று வரை அறிந்தவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்றும் அல் ஜசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்று சொல்லியும் நலிந்த ஜெதிச வந்து சுட்டிக்காட்டினார். கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் வந்து இதை பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போது ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெதிச வந்து இன்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமை பறிக்கப்படுமா அல்லது அவர் மீது வழக்கு தொடரப்படுமா என்று முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சம்பிக்க ரணவக்க வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்படவில்லை. அரசியல் நோக்கம் இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கும். இது அல் ஜசீரா எழுப்பிய கேள்வியால் ஏற்பட்ட விளைவாகும். இந்த அரசாங்கம் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட அறிக்கைகளை பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் முறையாக வந்து விளக்கவில்லை. எவ்வாறிருப்பினும் இதனை ஒரு சாரார் மீது மாத்திரம் சுமத்துவது பொருத்தமானது அல்ல என்று நாம் கருதுகின்றோம். 1987 முதல் 1990 வரை இருதரப்புமே இவ்வாறு கொலை செய்யும் போட்டிகளிலேயே இருந்திருக்கின்றன. அந்த வகையில் கொலைகளில் ஜேவிபியும் அன்று பங்கேற்றிருந்தது. எனவே அவர்களுக்கும் இந்த விவகாரத்தில் பொறுப்பிருக்கிறது என்று சொல்லி சம்பிக்கரணவுக்கு வந்து கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த பட்டலந்த வதை முகாம் நடத்தப்பட்ட காலப்பகுதியில் தலைவராக இருந்தவர் வந்து சஜித் பிரேமதாசாவினுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா. இதனால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மட்டுமன்றே சஜித் பிரேமதாசாவிற்கும் இந்த ஒரு விடயம் வந்து ஒரு தலையீடியாகத்தான் மாறியிருக்கிறது. இதனால தான் இந்த விடயம் தொடர்பில் விவாதம் கூட நடைபெறக்கூடாது என்று சொல்லி சஜித் பிரேமதாசா வந்து விவாதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஒரு பட்டலந்த விவகாரம் தொடர்பான விடயம் இன்றைய நாளில் பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பிலையும் பேச வேண்டும். அதாவது 2008 மற்றும் 2009 ஆண்டு கால பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொடூரமான முறையில் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் பெண்கள் வந்து இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் கூட அறிக்கையிட்டிருந்தன. தமிழர்கள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகள் பற்றி எவருமே பேசியதில்லை. தற்போது இந்த பட்டலந்து அறிக்கை பற்றி உணர்வுபூர்வமாக பேசுகின்றீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் வந்து சாணக்கியன் வந்து ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். இவ்வாறு சாணக்கியன் வைத்த குற்றச்சாட்டை வந்து நாமல் ராஜபக்ஷ வந்து நிராகரித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வந்து இராணுவத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். இராணுவத்தினர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டனர் என்பது மட்டுமன்றி பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபட்டதாக சாணக்கியன் வந்து கூறுகின்றார். ஏதேனும் சம்பவம் ஒன்று முன்னாள் இராணுவ சிப்பாயினால் நடந்திருக்கலாம். ஒரு நபரின் செயல்பாட்டை முழு இராணுவத்தினரிடம் தொடர்படுத்த வேண்டாம். சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் வந்து காலத்திற்கு பொருத்தமானது அல்ல. இராணுவத்தினர் அன்று யுத்தம் தான் செய்தனர். அதன் போது ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் வந்து விசாரணை செய்வது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதனை அரசியல் விடயமாக மாற்றி வருடங்கள் பலவற்றுக்கு பின்னரும் இது பற்றி கூறிக்கொண்டு போனால் 1988 நடந்த சம்பவத்தை 2028 கதைப்போம் என்றால் 2009 நடந்தவற்றை 2048 கதைக்க தயாராவோம் என்றால் அதனூடாக இந்த சமூகத்தில் வெறுப்புணர்வு உருவாக்குவதை நிறுத்த முடியாது என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்கிறார். எனவே வெறுப்புணர்வற்ற அரசியலை இங்கே கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இவர் இராணுவத்தினர், அதாவது ஒட்டுமொத்தமாக இராணுவத்தினரை குறை கூறக்கூடாது, ஓரிரு சிப்பாய்களினால அவ்வாறான விடயங்கள் வந்து நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ கூறுகின்றார். இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் அமைய பெற்றிருந்தாலும் இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமான விடயங்களாக இருந்தது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.